கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்த அவங்க அம்மாவை, அதாவது காதலியுடைய அம்மாவை காதலன் கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கார். இவரு IAS படிச்சுட்டு வந்த மாணவன் அப்படின்னு கூறப்படுது. இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாணவனுடைய அப்பா தான் தன் மகன் கொலை செய்துட்டான் அப்படிங்கிறத காவல்துறையினருக்கு காட்டி கொடுத்திருக்கார். இந்த வழக்குல முழுமையா என்ன நடந்துச்சு, இந்த கொலைக்கு அந்த காதலியும் உடந்தையா இருந்தாங்களா அப்படிங்கிற முழு தகவல்களையும் பார்க்கலாம். பிப்ரவரி 11, 2025, அதாவது நேற்றைய தினம் காலையில சென்னை முகப்பேர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. இதுல நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன், என்னுடைய மகன் சென்னையில தங்கி IASக்காக படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் நேற்று இரவு ஒரு கொலை பண்ணிட்டான், அதற்காக அவனை கைது செய்யணும், நீங்க போய் அவனை கைது செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். சிவகங்கையில இருந்து சென்னைக்கு கால் பண்ணி தன்னுடைய மகன் கொலை செய்துட்டதா ஒரு நபர் சொல்றாரு அப்படிங்கறத கேட்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் உடனடியா அவர் கொடுத்த அட்ரஸுக்கு போய் அங்க இருந்த ஷியாம் அப்படிங்கிற ஒரு நபரை கைது செய்யறாங்க. யார கொலை செஞ்சாரு, என்ன ஏது அப்படின்னு தொடர்ச்சியா அவர்கிட்ட விசாரணை செய்யும் போதுதான் தன்னுடைய காதலியுடைய தாயையே கழுத்தை நெரிச்சு கொலை செய்துட்டேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கார். தொடர்ந்து இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்கும் போதுதான் ஷியாமும் ரித்திகா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் காதலிச்சிட்டு வந்திருக்காங்க. ரித்திகாவுடையது ரொம்ப சின்ன குடும்பம், அதாவது அப்பா, அம்மா, ரித்திகா 3 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அதுவும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பா விவாகரத்தாயி போயிடுறார். எதனால அப்படின்னா, அம்மா அப்பா இருவருமே அரசு வேலை, இவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்துட்டே இருந்திருக்கு. நாளடைவில் என்ன நான் பாத்துக்கிறேன், உன்னை நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான வாக்குவாதம் அதிகமாகி அவங்க அப்பா ஒரு கட்டத்துல எனக்கு பிள்ளையும் வேண்டாம் மனைவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறார். இதை தொடர்ந்து அவங்க அம்மா, ரித்திகாவுடைய அம்மா மைத்திலியும் ரித்திகாவும் மட்டும் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரித்திகா கல்லூரி படிப்பு படிக்கும் போதுதான் ஷியாம் பழக்கமாயிருக்காரு. இருவரும் கல்லூரி காலம் முதலே காதலிச்சிட்டு வந்திருந்திருக்காங்க. இப்போ ரித்திகாக்கு 26 வயதாகுது. ஷியாம் IAS தேர்வு எழுதுறதுக்காக பயிற்சி பெற்றுட்டு வந்துட்டு இருந்திருக்கார். இந்த நிலையில தான் ரித்திகா ஷியாமோட சேர்ந்து வெளியில சுத்திட்டு அடிக்கடி வீட்டுக்கு தாமதமா வந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்த மைத்திலி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தன் மகளை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உனக்கு 26 வயதாகுது, உனக்கு வரன் பார்க்கணும், இப்படி நீ அந்த பையனோட சேர்ந்து வெளியில சுத்திட்டு இருந்த அப்படின்னா உனக்கு எப்படி நான் வரன் பார்க்கிறது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்கள கண்டிச்சுட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பையன் கையில வேலையும் இல்ல, நீயும் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லிட்டே இருக்க, எப்படி உன்னுடைய வாழ்க்கைய நான் இப்படி விட்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வாக்குவாதம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு அடிக்கடி எப்பயாச்சும் அவங்க அம்மா திட்டிட்டு இருந்தது சமீப காலமா ரொம்ப அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து இவங்களை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க போற, எங்க வரங்கிறத சொல்லிட்டு வா, வேலைக்கு போனா வேலை முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வா, அந்த பையனோட சேர்ந்து வெளியில சுத்தாத அப்படின்னு ரொம்ப கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் ரித்திகா கேட்கவே இல்லை. ஷியாமோட சேர்ந்து வெளியில போயிட்டு தினமும் தாமதமா வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நேற்று மாலை அதே போல தாமதமா வந்திருக்காங்க. உடனடியா ரித்திகாவுடைய அம்மா மைத்திலி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீ எப்படி நான் சொல்றதை கேட்காம மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுஞ்சொற்களை பயன்படுத்தி ரித்திகாவை திட்டி இருக்காங்க. ஒரு கட்டத்துல இத ரித்திகாவால தாங்கிக்க முடியல. உடனடியா தன்னுடைய காதலன் ஷியாமுக்கு கால் பண்ணி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவுதான் சமாதானப்படுத்தினாலும் ரித்திகாவுடைய அழுகை நிக்கிற மாதிரியே தெரியல. தொடர்ந்து அழுதுட்டே இருந்ததுனால இவருக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம உடனடியா கிளம்பி காதலியுடைய வீட்டுக்கு போயிருக்கார். அங்க அவங்க அம்மாவும் ரித்திகாவும் இருந்திருக்காங்க. ரித்திகாவை மறுபடியும் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஷியாமையும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனடியா ஷியாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எப்படி நீங்க ரித்திகாவை திட்டலாம், ரொம்ப கடுஞ்சொற்களை எப்படி நீங்க உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்ப திரும்ப அதையே கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கார். இந்த நிலையில தான் ஷியாம் தன்னை திட்டுறதை பொறுத்துக்க முடியாத மைத்திலியும் ரொம்ப அதிகமா அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஆத்திரமான ஷியாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதற்கு மேல என்னுடைய காதலிய நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கார். இதுல சம்பவ இடத்திலேயே அவங்க அம்மா உயிரிழந்துடுறாங்க. இவருக்கு பயம் ஆயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உடனே காதலியும் அவங்க அம்மாவுடைய சடலத்தையும் அங்கே விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறார். தப்பிச்சு வந்துட்டு தன்னுடைய தந்தைக்கு போன் பண்ணியிருக்கார். நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனடியா அவங்க தந்தை, சரி நீ பத்திரமான ஒரு இடத்துல போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு, என்னதான் தன்னுடைய மகனா இருந்தாலும்
தன்னுடைய மகன் ஒரு கொலை குற்றம் செய்திருக்கான் அப்படிங்கிற காரணத்துக்காக சென்னையில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போன் பண்ணி என்னுடைய மகன் ஒரு கொலை பண்ணிட்டான், அவன் அதை மறைக்க முயற்சி பண்றான், ஆனா அவனை நீங்க கைது செய்யணும், இப்ப அவன் இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்த சொல்லி இருக்கார். இதன் பிறகுதான் காவல்துறையினர் கைது செய்து விசாரிச்சதுல இந்த முழு விவரமும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து ரித்திகாவுடைய வீட்டுக்கு போன காவல்துறையினர் அங்க சடலமா இருந்த மைதிலியுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ரித்திகாவையும் கைது செய்திருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ச்சியா கொலைக்கு உடந்தையா இருந்ததா கூறி விசாரணையும் நடைபெற்றுட்டு வருது. தன்னுடைய காதல் விவகாரத்தை தாய் கண்டிச்சாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக காதலன் தன்னுடைய தாயை கொலை செய்தும் அமைதியா இருந்திருக்காங்க ரித்திகா. தன்னுடைய காதலிய எப்படி அவங்க அம்மா திட்டலாம் அப்படின்ற கோவத்துல அவங்களையே கொலை செய்திருக்காரு ஷியாம். இந்த வழக்கு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.